ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி மார்னிங் எடுத்தது. பெங்களூரில் கடைசி நாள் கடைசி வீடியோன்னு சொல்லலாம். அடுத்த நாள் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனால சரி முன்னாடி நாள் ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெப்டோவில் கொஞ்சம் பால், வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஜெப்டோவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி அட்ரஸ் முன்னாடி வீதிக்கு போயிடுவாங்க, அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஏதாவது இருக்குது, ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. இனி நாங்கள் போகிற ஊரில் ஜெப்டோலாம் கிடையாது. ஸோ பார்ப்போம் ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க வரவும் நானும் வீட்டுக்குள்ளே 1 hour வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி, அம்மா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து கீ வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அதை வந்து லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கையோட பால் எல்லாமே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் ஆர்டர் பண்ணி இப்போ வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் கடையும் இல்லை. ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ அதுவுமே இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு பாலும் தோசை மாவு மட்டும்தான் வாங்கினேன். அடுத்த நாள் தான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். இந்த ஆப் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீ ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அதை எடுத்து வச்சுட்டு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மட்டும் தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி தோசை ஊற்றியிருந்தேன். காலையிலே குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் பண்ண மீல் மேக்கர் கிரேவி இருந்தது. அதனால் அதுக்கு கொடுத்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சப்பாத்தியும் அம்மாவுக்கு மட்டும் தோசை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அம்மாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரெடி பண்ணேன். என்ன குட்டீஸ் எல்லாம் லேட்டாக எழுந்திரிச்சாங்க அப்படிங்கிறனால கேட்டேன், பசிக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு மம்மிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மான்னு சொல்கிறாங்களோ இல்லையோ அம்ச்சின்னு சொல்ல மாட்டாங்க. பெரிய பாப்பாவும் தம்பியும் ஆத்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே வந்து மம்மின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க மம்மின்னு கூப்பிட்றத பார்த்து பெரியவங்க 2 பேரும் அப்பப்போ மம்மின்னு கூப்பிடுவாங்க. ஒரு சில டைமில் ஆத்தான்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு அம்மாவுக்கு சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டுருந்தேன். இந்த வெயிலில் வந்து கிச்சனுக்குள்ளெல்லாம் சுத்தமாக நிற்கக்கூட முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் வந்து பயங்கர வெயில். எங்கேயாவது மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே மழையில். பெங்களூரில் ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு. அந்த மழையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, லைட்டாக தான் தூரல் போட்டது. மழை பெருசாக இல்லை. அதனால அந்த மழை வந்து சுவிட்சாக சூட்டை கிளப்பி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். பயங்கர வெயில். கிச்சனுக்குள்ளே ரொம்ப நேரம் நிற்கக்கூட முடியல. ஃபேன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மத்தியானத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கையோட ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலிஃப்ளவர் பொரியல் வந்து அம்மாவுக்கு வந்து முட்டை போடாமல் எடுத்து வச்சுட்டு எங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டுட்டேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் முட்டை போட்டால் தான் ரொம்ப பிடிக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு முட்டை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லாருமே நல்லா, அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எரி சாப்பாட்டில் அது பொரியல் மட்டும் போட்டு பிளஞ்சி சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு முட்டை போட்டுட்டு அம்மாவுக்கு தனியாக அரிசியில் சாப்பாடு, எங்களுக்கு தனியாக சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுட்டேன். குட்டீஸ் எல்லாம் தூங்குறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேலை செய்யறதுக்கு போர் அடிக்கிறதுனால கண்டிப்பாக பாட்டு கேட்டே தான் வேலை வந்து செஞ்சிட்ருக்கேன். பாட்டு கேட்கலன்னா வேலையே வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியாதுல, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டு அப்படியே வேலை செஞ்சாச்சு. பொரியலெல்லாம் முடிஞ்சு சமையல் வேலையுமே முடிச்சுட்டு கையோடையே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருப்பேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ரேக்கு இதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஃபைனலாக ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு அப்போவே கையோட ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்துடலாம். பச்சைப்பயிறு குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தனியாக பொரியல் எடுத்து வச்சாச்சு. அம்மாவுக்கு தனியாக சாப்பாடு, எங்களுக்கு தனியாக சாப்பாடு. அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. சுடுதண்ணி முறுக்கணும் எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பொரியல், ரசம் ரசம் நான் தானே வைக்கல, பொரியல் குழம்போட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, ஏன்னா தயிர் நிறைய இருக்க, தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இந்த செடியெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது போகிற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோமாங்கிறத நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பாப்பாவது என்னோடது அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். பாப்பாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாகிருச்சு. அங்கங்கே வந்து பாப்பாவோட கிளிப்ஸ் எல்லாம் நிறைய கிடக்கும். என்னோடதுமே எடுத்து கீழே போட்டுறாங்க பாப்பாவும் தம்பியும். ஸோ அது எல்லாமே எடுத்து இந்த பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஒன்றில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பர்ஃப்யூமு, லிப்ஸ்டிக் இருக்கிறதெல்லாம் அதில் போட்டிருக்கேன். இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பேக்கில் வந்து இதுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பாப்பாவோட விலையில் தனியாக ஒரு இதில் பாப்பாக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாக்ஸ் பக்கமாக பாப்பாவது மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் எங்களோடதுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். இந்த கண்ணாடி விலையிலலாம் கை செட் ஆகுதான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன்.
சைஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த கண்ணாடி வளையல் போட ரொம்ப பிடிக்கும். பட் போட்டால் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போடாமையே விட்டுட்டேன். ஆனால் அதையுமே எடுத்து கரெக்டாக செட்டெல்லாம் பார்த்து எல்லா பேங்கிள்ஸ் இருக்கா, நல்லா இருக்கா, உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பட் அங்கேருந்து இன்னும் இப்போ வரப்போகிற ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்போ உடைக்காமல் கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். உடைச்சிடுவாங்களா உடைக்க மாட்டாங்களான்னு தெரியல. எந்தெந்த பொருள் எப்படி வருதுன்னு தெரியல. அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா வர அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணேன். 2 days ஒன்ஸ் எல்லா வீடியோஸுமே ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். அது ஃபஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லையே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ராதை செட்டாக தனியாக அப்படியே வாங்கினது அப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவுமே எடுத்து வச்சிட்டேன். என்னதுலேயுமே கிளிப்பு அது இதுன்னு சொல்லி நிறைய இருந்துச்சு. எல்லாத்துக்குமே அங்கங்கே போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூரில் வந்து கண்ணாடி வளையல் கொடுப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் கிடந்தது. சரி அதெல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து ஓரளவுக்கு அப்படியே முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கும். அவிரா பிராண்டட் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ட்விங்கிள் சாய்ஸில் வாங்கின ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே என்னோடய சாரீஸ் எல்லாமே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேக்கில் தான் வச்சேன். பட் அதில் இடம் பத்தலை. சரின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பேக்கில் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17 சாரீ இருந்துச்சு. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டேன். இந்த பெட்டி வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வாங்கினது. ஸோ அதனால் அது சைஸ் வந்து கரெக்டாக இருந்ததுனால அதை அப்படியே பேக் பண்ணி வச்சாச்சு. சாரீ வந்து கட்டுறனோ இல்லையோ, பட் பேக் பண்ணி மட்டும் பத்திரமா வச்சுருக்கேன். இனி இங்கே வரப்போவாது கோயிலுக்கு போகப்போ கட்டணும் அப்படின்னு யோசிப்பேன். பட் கட்டணும்னு தெரியல, பார்ப்போம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து ஒரு 2 பேக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் பண்ணிட்டேன். என்னோடய சாரீஸும் அதுக்கப்புறம் அம்மா அத்தை மாமா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்மே ஒரு பேக்கில் இருந்துச்சு. அதையுமே கையோட பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வேலையை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இதுலேயுமே ஸ்பேஸ் இருக்குது. பட் என்ன வைக்கிறதுன்னு தெரில. சரி ஓகே இது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலி இந்த ரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டேன். பட் அவங்க எப்படியா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ணி போட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இனி போகிற இடத்துல நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு நைட்டு சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேக்கு வந்து வெங்காயம் தொளிச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி வெளியில் உட்காந்து தொளிக்கிறப்ப அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் கீழே நிறைய விளையாண்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே வந்து வெங்காயம் தொளிச்சிட்டு இருப்பேன். அந்த சவுண்டுக்கு இந்த வெளிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணெரியாமல் இருக்கும். எனக்கு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம் தொளிச்சா பயங்கரமாக கண்ணெரியும். எப்போவுமே நான் மோஸ்ட் இந்த சின்ன வெங்காயம் நிறைய எல்லாம் தொளிக்கிறாப்புல இருந்தால் வெளியில் தான் வந்து கொஞ்சம் வெங்காயம் தொளிச்சிட்ருப்பேன். அப்படியே தொளிச்சிட்டு கீழே பார்த்தா அவ்வளோ குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளையாண்டுருந்தாங்க. அந்த கிளைமேட்லாம் பார்க்குறப்ப இனி இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லி தோணிகிட்டு இருந்தது. இந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எனக்கு யாரையுமே தெரியாது. இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்களை மட்டும்தான் தெரியும். அப்புறம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஆப்போசிட் வீட்டு மட்டும்தான் தெரியும். பெருசாக வேறு யாரையுமே தெரியாது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சரி பரவாயில்ல, இந்த ஊரை மிஸ் பண்ணால் நமக்கு பெருசாக யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஏரியா. அந்த பூ ஒன்று பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் லைட் பர்பிளில் பூத்துருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் பயங்கரமாக பூத்துட்டே இருக்கும். ஏன்னா மரத்தில் ஒரு இலை கூட இருக்காது, பூ மட்டும் நிறையா இருக்கும். பட் அந்த பூ டெய்லியுமே விழுந்துரும், கீழே விழுந்தாலுமே அவ்வளோ பூ பூத்துருக்கும். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு கப் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருந்தேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பால்மே காய வச்சுட்டு அக்கா வந்து ஃபோன் பண்ண, அக்கா கிட்டே வீடியோ கால் பேசிகிட்டே தான் வந்து காஃபி வந்து போட்டுட்ருந்தேன். அவள் ஏதோ வந்து சொல்லிகிட்டு இருந்தா, அதை வந்து சின்சியராக கேட்டுகிட்டே தான் இது பண்ணிட்டு இருந்தோம். எப்போவுமே வந்து வேலை செய்கிறப்ப அதாவது ஒரு அக்கா கிட்டே இல்லை அம்மா கிட்டே ஏதாவது ஒன்று பேசிகிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வேலை செஞ்சிட்ருப்போம். இந்த மேடம் வந்து ஃபோனை கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் குட்டீஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலைக்கெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணி குளிச்சு விட்டுச்சுன்னா அடுத்த நாள் காலையில் இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து சும்மா குளிச்சு மட்டும் வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மத்தியானம் போகணும் அப்படிங்கிறப்ப அவங்க எந்திரிக்கிறதே 8 o'clock தான் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தலை குளிச்சு வச்சு காய வச்சு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் தலை குளிச்சு விட்டுட்டோம். அதனால் அப்படியே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. அதனால் கடைசியில் வந்து பார்க்குக்கு போயே ஆகணும்னு சொன்னாங்க. அதனால் நான் காஃபி குடித்தாதான் வெளியில் வருவேன், வீட்டை விட்டே காலடி எடுத்து வெளியில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே வந்து இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து அக்கா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் எப்போவுமே அக்கா கிட்டே சொல்லுவேன்.
இதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆளுக்கு ஒரு திசையில் அவங்க இஷ்டத்துக்கு தான் வருவேன்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது வந்து டெட் அண்ட் ரோடு அப்படிங்கிறனால இங்கே பெருசாக எந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா வராது. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களோட வண்டிஸ் மட்டும்தான் வரும், பெருசாக யாரும் வராது. அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஏரியாவும். பட் இதெல்லாத்தையும் நாங்கள் ரொம்ப கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கு வந்தாச்சு. பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பயங்கர கூட்டமாக இருக்கும். வீக் டேஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா சாட்டர்டே சண்டேலாம் வந்துட்டிங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும். எல்லாம் விளையாண்டே இருப்பாங்க, அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பார்க் இது. வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, செகண்ட் ஸ்ட்ரீட்டில் 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்குது. அப்படிங்கிறனால இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பார்க் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். குட்டீஸ் போய் ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அங்கே நிற்கணுங்கிறது கிடையாது. அங்கே வந்து இது போட்டிருக்காங்க, சேர் மாதிரி டேபிள் மாதிரி இது பண்ணி போட்டிருக்காங்க. சேர் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் ஃப்ரீயாக நம்மளுமே இப்போ வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். இந்த பார்க்குக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து போயிட்டே தான் இருக்கோம். பார்ப்பாங்களோ ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களும் வருவாங்க. தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தான். இடையில வந்து நாங்கள் ஒரு 2-3 மாதம் கேப் விட்டுட்டு வராமையே, அதனால திருப்பி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கேம்லையுமே தம்பி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாமல் தான் இருந்தான். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் கண்டினியூஸாக வரும். அதுவும் இந்த 1 வீக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக டெய்லியுமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்க எங்கேருந்து குதித்து ஜம்ப் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் திருப்பியும் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த பயங்கிறது இருக்கக்கூடாது. அச்சோ தங்கமே நம்ம விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம்னா அவன் வந்து ரொம்ப பயந்து அழுகுவான். நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணை தொடச்சி விட்டுட்டு திருப்பி ஏரியா ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவ்வளோ கூட்டம் இருந்தது. அப்படியே வந்து தம்பி பாப்பா 2 பேருமே விளையாண்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1 hour பக்கமாக 2 பேரும் விளையாண்டாங்க. இங்கே 2 பேரும் விளையாண்டதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் எக்ஸசைஸ் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். பட் அங்கே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே வந்து பவர் இல்லாமல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து எக்ஸசைஸ் பார்க் கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான். இது இந்த பக்கம் இருக்காது, அந்த பக்கம் இருக்க நடுவில் ரோடு மட்டும்தான் இருக்கும். இவங்க 2மே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பார்க்கில் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. என்னென்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போகணும், வண்டி கார் அப்படின்னு சொல்லி நிறைய நிறுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் பைக் எல்லாமே போயிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இந்த இருட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்தில் நாங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ரவுண்ட் வாக்கிங் போயிட்டு அப்படியே போய் எக்ஸசைஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கமே இல்லை இன்றைக்கி காலையில் இருந்து. ஸோ அதனால் கொஞ்சம் அழுதுகிட்டே தான் இருந்தான். அப்படியே சமாளித்து அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் அவன் கையில் ஃபோனை கொடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த நிலா வெளிச்சத்தில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அதுவுமே நல்லா தான் இருந்தது. பட் எப்போவுமே லைட் இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய பேர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ரெகுலராக டெய்லியுமே வந்து இங்கே வந்து வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ராய்ப்பூர்லேயும் இந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து நான் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா குட்டீஸ் ரெஸ்ட் அவங்கள யாரோ ஒருத்தர் பார்த்துட்டாங்க அப்படின்னா தான் நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியும், இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எப்போயாவது போயிட்டு அப்போ யாராச்சும் கூட இருக்கிறப்ப மட்டும் போய் பண்ணிப்போம். பாப்பாவும் பாருங்க பண்ணுறேன்னு சொல்லி அவளுமே பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் நானும் அக்கா பண்ணோம், போட்டி போட்டு 2 பேரும் இவ்வளோ கவுண்டிங் இவ்வளோ ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா இருட்டாக இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி இருக்குது. பட் வெளிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ் எல்லாமே. இங்கே எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுக்காக பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புது ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பாப்பா தம்பிக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டேன். கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 பெட்ஷீட் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்மளோட பார்சல் எல்லாம் எப்போ பேக் பண்ணி எப்போ வருதுன்னு தெரியாது. ஸோ ஒரு 2 பெட்ஷீட் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறப்ப போட்டு போகிறது ஒரு ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே என்னோடது இங்கே தான் இருக்குது. சரி அதையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செட் ட்ரெஸ்ஸு, பாப்பாவுக்கு தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு செட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். பாப்பா தம்பிக்கு மட்டும் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வந்து ட்ரெஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த ட்ரெஸ் வந்து போகிற அன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்து வச்சுருந்தேன். பாப்பா தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுட்டு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா பிஸ்கட்டாவது அட்லீஸ்ட் பேக் பண்ணி கொண்டு போயிடுவேன். ஒரு படத்துக்கு போனாலும் சரி, ஒரு மாலுக்கு போனாலும், எங்கே போனாலுமே அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் எடுத்து வச்சுருவேன்.
அதே மாதிரி தான் பாப்பாவுக்கும் அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 செட்டு ட்ரெஸ்ஸு, தம்பிக்குமே ஒரு 2-3 டிஷர்ட்டு, செட்டோட இருக்கிற ட்ரெஸ், அதுக்கப்புறம் 2 ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்குமே எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன். இது எல்லாம் முடிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகியே வந்து நான் சட்னிக்கு வந்து எல்லாமே வணக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வேலை இல்லை, சீக்கிரமாக வேலை வந்து முடிஞ்சிருச்சு. போய் சட்னி அரைச்சிட்டு மாவு இருந்தது, அந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் தம்பிக்கு பாப்பாவுக்கு எடுத்து வச்சுச்சு, கையோட தம்பிக்குமே எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் மற்ற எல்லா ட்ரெஸ்ஸஸுமே பேக்கர்ஸ் மூலிமா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். எப்போவுமே ஊருக்கு போகிறப்ப நிறைய ட்ரெஸ் பேக் பண்ணுவோம். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணவே மாட்டேன், கம்மியாக தான் இருக்கும். மற்ற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா காய்கறியுமே கடைசி நாள் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது பிளானே பண்ணியிருந்தேன். அதையுமே நான் வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோவுமே. அடுத்த நாள் நாங்கள் கிளம்புற வரைக்குமே இந்த வீடியோ இருக்கும், பெங்களூர்லேருந்து ட்ரெயின் ஏறி ஊருக்கு போகிற வரைக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பெங்களூர் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வராது. நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோங்க அதெல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீட்டோட ஹோம் டூர்லேருந்து எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்டி அளவாக பேக் பண்ணிட்டோம். அதை நம்பர்லாம் கூட பூட்டி வச்சலான்னு பார்த்தா, பட் நம்பர் தெரியல, விட்டுட்டேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போய்க்கலாம், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தூக்கிட்டு இருக்க முடியாது. இதாக இருந்தால் தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் எடுத்துட்டேன். பெருசாக எதுவுமே எடுக்கல, ஒரு பெட்டி மட்டும்தான். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பால் பாட்டில், அப்புறம் குட்டீஸ் எல்லாமே அவங்க எங்களோட பேக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் கழுவி எல்லாமே இந்த இடத்துல வச்சுருந்தேன். அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி ஒரு பெரிய இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். அக்கா பொண்ணு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா, அதை போடுங்க இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒரு 2-3 பாக்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கத்தி எப்படின்னு சொல்லிட்டு அது இது அங்கே தூக்கிட்டு ஒழிச்சு வேற வச்சுருந்தான். அம்மா வந்து அதை இப்போ அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பயங்கர தலைவலியுமே வந்துருச்சு. நம்ம நாளைக்கு எப்படி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்பூன் எல்லாமே இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே தூக்கி ஒரே இதில் அப்படியே உள்ளே போட்டு விட்டுட்டேன். அங்கே போய் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கிங்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். பட் அடுத்த நாள் என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக தெரிந்தாங்க, என்ன பேக் பண்ண எல்லாமே அப்படியே இருக்குது அப்படின்னாங்க. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சு, தம்பியை வச்சுட்டு இதுக்கு பண்ண என்னால் எதுவும் பண்ண முடியல, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பேக் பண்ணிட்டாங்க. இந்தளவுக்கு அவங்க ஸ்பீடாக பேக் பண்ணாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் 2-3 பாக்ஸ் ஆச்சு, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சு முடிச்சுட்டு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்திருந்தேன். பட் தோசை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை, ஏன்னே தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு கடைசியில் கை சுட்டு வச்சிருச்சு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூக்கத்துக்கு அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரெஸ் பேக் பண்ணுறப்ப நான் வந்து அவனை தூங்க வச்சிட்டேன். அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெஸ்ஸே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவன் தூங்கிட்டான் அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், தூங்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட பயங்கர டார்ச்சர் பண்ணுவான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து இருந்ததுமே கையோடு எல்லாத்துக்கும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க 2 பேர்த்துக்கு போட்டுட்டு அப்படியே அம்மாவுக்கும் எனக்குமே போட்டு போய் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சூப்பர் நைட் டின்னர் முடிச்சாச்சு. இதுதான் பெங்களூரில் எங்களோட கடைசி டின்னர் டேன்னு சொல்லலாம். அப்படியே ரொம்ப சிம்பிளாக முடிச்சிச்சு. பட் இந்த வீட்டை வந்து இந்த டின்னர் இது கிச்சன் இதெல்லாமே ரொம்ப நீட்டாக நான் வந்து கிச்சன் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். ஏன்னா கவுண்டர் டாப் சிறுசு தான், பட் மேலே இந்த திங்ஸ் வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வச்சுருப்பேன். அது பார்க்குற கொஞ்சம் இதாக இருந்தாலும் நான் நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். இந்த இட்லி எடுக்கிறதுல நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டு போயாச்சு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கினதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. அடுத்த நாள் காலையில் பாப்பாவை கூட்டிகிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தேன். பாப்பாவோட ஸ்கூல் குரூப் ஃபோட்டோ வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். வீட்டிலேருந்து ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு போயிட்டு குரூப் ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு திருப்பி வர மாதிரி பிளான். ஸோ போய் வாங்கிட்டு வந்தாச்சு. போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு கேப் ஏறி வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம்.
அதெல்லாம் நல்லா ஃபுல்லாக வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. பட் ரொம்ப டைம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:15 மேலே ஆயிடுச்சு. கேப் புக் பண்ணி நாங்கள் கிளம்புறப்போ 1:30 பக்கமாக ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பட் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே மெஜஸ்டிக் பக்கம் வந்தாச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்களூர் டிராஃபிக்கு இந்த கசகசன்னு இருக்கிறதெல்லாம் ரொம்பவே வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதிலிருந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பெங்களூரில். ஏதோ இந்த ஸ்ட்ரீட் வந்து டெட் எண்ட் அப்படிங்கிறனால அதில் வந்து பெருசாக வந்து இது வண்டி சவுண்ட் வந்து அதிகமாக கேட்காது. மற்றபடி பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும். அப்படியே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அப்படியே லைட்டாக மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இந்த டைமில் நாங்கள் வந்து சாப்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே ரெடி பண்ணிவிட்டேன். தயிர் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். குட்டீஸ் சாப்பிடுவாங்க அப்படிங்கன்னா அது மட்டும் ரெடி பண்ணிட்டேன். தயிர் சாதமே காரம் போடாமல் ரொம்ப சிம்பிளாக வெறும் கடுகு பச்சை மிளகா மல்லித்தலை இது மட்டும்தான் போட்டு தாளித்தேன். வெங்காயம் கூட போடலை. குட்டீஸுமே சாப்பாடு வச்சுட்டு அப்படியே 2 பேர்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தூங்க வச்சிட்டேன். நானும் பாட்டு கேட்டுகிட்டே அவங்களை தூங்க வச்சுட்டு இருந்தேன். 2 பேர்த்தையும் தூங்கவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு 2 மிரட்டினா கம்முன்னு தூங்கிட்டாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுமே அங்கங்கே தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் பேசி சீட்டெல்லாம் மாற்றிட்டோம். எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றியாச்சு. அப்படியே ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக இருந்ததுக்கு ட்ரெயின் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 hour 50 minutes பக்கமாக லேட்டு. கிட்டத்தட்ட 2 hours லேட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ லேட்டு. 7:45க்கு 48க்கு திருப்பூர் போக வேண்டியது 9:30க்கு பக்கமாக தான் திருப்பூரே போச்சு. பயங்கர லேட்டாக இருந்தது. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக மாமா அத்தை 2 பேருமே வந்துட்டாங்க எங்களே பிக்கப் பண்ணுறக்காக. ஸோ அவங்களும் வந்ததுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பயங்கர பசி. குட்டீஸுக்குமே பயங்கரமாக பசி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். பட் அதெல்லாமே வீடியோ கவர் பண்ண முடியல. ஏன்னா செம்ம டயர்டாக இருந்தனால அப்படியே சாப்பிட்டு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஊருக்கு போயிருக்கோம் எல்லாமே நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ண செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.